அதாவது அப்படி திட்டி விட்டுறாங்க. அதாவது அருண் என்ன நினைச்சிருப்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துவோட அம்மாவுக்கு கொஞ்சம் கூட பிடிக்காது, அதனால இதை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக்கணும், இதை சாதகமாக பயன்படுத்தி அவன் அந்த வீட்டில் வேற ஏதாவது அவனுக்கு பிரச்சனையை உண்டாக்கலாம், அவனை கேவலப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி முத்துவோட அம்மாட்ட ஒன்றுக்கு ரெண்டா ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை பண்ணுவார். அதாவது முத்துவோட அம்மா விஜய் அந்த மாதிரி ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அருண் தற்செயலாக பார்க்குறாங்க. பார்த்துட்டு இதாண்டா நல்ல சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட போயிட்டு இந்த மாதிரி பேச்சு கொடுக்குறாங்க. என்னம்மா எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களா நல்லா இருக்கேன்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, என்னம்மா நீங்கள் இவ்வளோ ஒரு டீசெண்டாக ஒரு யோகா பயிற்சி மையம்லாம் வச்சு நடத்துறீங்க, ஆனால் உங்கள் பையன் அப்படி இல்லையா, உங்களோட மற்ற 2 பையனும் நல்லா தான் இருக்காங்க, ஆனால் அந்த முத்து அப்படி இல்லையா, அதாவது எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிட்டே இருக்காருல, அவரால் உங்களுக்கு எப்போவுமே அவமானம் தானே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது இவங்க கிட்ட இந்த மாதிரி ஏற்றி விட்டு இவங்க போயிட்டு இந்த மாதிரி முத்துவை ஏதாவது இந்த மாதிரி கேவலப்படுத்துவாங்க அப்படின்னு நினச்சி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் விஜய் பார்த்தீங்கன்னா, போது நிறுத்துப்பா, என்ன நீ இந்த மாதிரிலாம் பேசிட்டு இருக்க, உன்னோட வேலை என்னவோ அதை மட்டும் பாரு, அதை விட்டுட்டு அவங்க இப்படி இவங்க எப்படி அப்படின்ட்டு தேவையில்லாத வேலைகள் எல்லாம் உனக்கு எதுக்கு, என்னோட பையன் முத்துவால எனக்கு என்ன அவமானம் அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, நான் என்ன தீவிரவாதியா இல்லைன்னா குடிச்சிட்டு ஊதாரியா சுற்றிட்டு இந்த மாதிரி போகிற வரவங்கலாம் போட்டு அடிச்சான் அப்படிலாம் இல்லையே, அவன் வேலையில அவன் கரெக்டாக இருக்கிறான், அவனை பற்றி இந்த மாதிரி தப்பாக பேசுகிறவளை என்கிட்ட வச்சுக்காது, அது நல்லா இருக்காது பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு அவருன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா இப்படி சொல்லிட்டாங்க, இந்த அவமானம் நமக்கு தேவையா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காரு.